ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாஜனம் இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 4 பொது வாழ்க்கை என்ற தலைப்பில் பிரிவாக சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 496 ஆரம்பிக்கிறது. இதில் பிரத்யட்சமாக தெரிகிற ஒரு தீமை, புது ஜனநாயக தேர்தல்கள் ஏற்படுவதற்கு முன் நாட்டில் சில உத்தியோகஸ்தர்களிடம் மாத்திரம் லஞ்சம் வாங்கும் பழக்கமும் பொய் வாக்குறுதி கொடுத்து ஏமாற்றும் வழக்கமும் இருந்தன. ஓட்டும் எலெக்ஷனும் ஆரம்பித்த பிற்பாடோ லஞ்சம் என்பதையே கேள்விப்பட்டிராத பட்டிக்காட்டில் கூட சர்வஜனங்களும் லஞ்சம் வாங்குவதற்கு இடம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. விஷயம் தெரிந்த படிப்பாளிகளை ஏமாற்றுவதை விட படிப்பெரிய பாமர ஜனங்களை ஏமாற்றுவது சுலபம். அவர்களிடம்தான் காசாகவே துணிந்து லஞ்சம் கொடுக்கவும் அதிக இடம் உண்டு. ஆனதால் அபேட்சகர்களும் அரசியல் கட்சிகளும் செய்யும் ஏமாற்றும் பொய்யும் அதிகமாகும். இது ஒரு பக்கம் இருக்க, அந்த பொது ஜனங்களுமே அபேட்சகர்களிடமிருந்தும் அரசியல் கட்சிகளிடமிருந்தும் பலவிதமான ஆதாயங்களை பெறுவதற்காக ஏமாற்றுவதற்கும் பொய் சொல்வதற்கும் ஊக்கம் பெற்று விடுகிறார்கள். இப்படிப்பட்ட ஜனநாயகத்தால் நமக்கு க்ஷாமமா எந்த தகுதியும் வைக்காததால் இதுவே நிஜமான சர்வஜனங்களையும் நிறுத்தி வைக்க உதவும் உண்மையான ஜனநாயக முறை என்கிறார்கள். ஆனால் இதில் இப்படி ஏகத்தாராக பணம் செலவழிக்கும்படி பண்ணியிருப்பதால் நடைமுறையில் பணம் கொழுத்தவர்களைத்தான் அதிகம் நிறுத்தி வைப்பதாக ஆகும் என்று தோன்றுகிறது. ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு கட்சியினரும் தியாகம், திறமை, தூய்மை நிறைந்தவர்கள் இருந்தாலும் கூட அவர்களை விட்டுவிட்டு பணபலம் படைத்தவரனைத்தான் நிறுத்துவது என்று. ஆனால் அப்புறம் ஜனநாயக தத்துவம், நல்ல நிர்வாகம் இரண்டுமே என்ன ஆவது? இப்படி வாரி விட்டு செலவழித்தவன் அப்புறம் எலெக்ட் ஆன பின் அதை ஈடுகட்டி கொள்வதற்கும் மறுபடி எலெக்ஷன் வரும்போது அதில் இதே மாதிரி செலவு செய்வதற்கும் வழி பண்ணிக்கொள்ள பார்ப்பதும் இயற்கைதானே. விஸ்தாரம் பண்ணிக்கொண்டு போகவே வேதனையாய் இருக்கிறது. வாஸ்தவத்தில் வரப்போவது ஜனநாயகமா என்ற பயமாய் இருக்கிறது. இதெல்லாம் போகட்டும். எலெக்ஷனுக்கு அப்புறம் ஏற்படும் ராஜாங்கம் நிஜமாகவே மக்களை கொண்டு மக்களால் ஆன ஜனநாயக அமைப்பு தானா? பல அபேட்சகர்களின் போட்டியிலே ஓட்டுகள் சிதறிப்போவதால் மொத்தத்தில் 25-30% ஓட்டு பெற்றவரும் கூட மெம்பராக தேர்வு பெற்று விடலாம். அதேபோல் மொத்தம் ஒரு சபையின் மெம்பர்ஷிப் 500 என்றால் பல கட்சிகளில் அந்த 500 ஸ்தானங்கள் பங்கீடாவதில் பாதிக்கு ரொம்பவும் குறைவாக 150-200 சீட்டுகளை பெற்ற கட்சியும் கூட இருப்பதற்குள் பெரிய கட்சி என்ற முறையில் சர்க்கார் அமைக்கக்கூடிய சான்ஸ் இருக்கிறது. சர்க்கார் அமைக்கும் கட்சிக்கு 500 சீட்டில் 200 சீட்டு தான் சராசரியில். ஒவ்வொரு வீட்டிலும் மொத்த ஓட்டில் அது பெற்றது 40% தான் என்று வைத்துக்கொண்டால் 40 கோடி பேர் உள்ள நம் தேசத்தில் ஏதோ 10 கோடி பேரின் ஆதரவை மட்டும் பெற்றாலும் போதும். அத்தனை ஜனங்களாலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சர்க்காரை போல் அது தன்னை கொண்டு விட முடியும் என்று தெரிகிறது. அதாவது, நான் சரியாக கணக்கு போட்டு சொல்லாவிட்டாலும் ஜனத்தொகையில் ஓட்டு போடாமலே இருப்பவர்கள் போக போட்டவர்களிலும் அரைவாசிக்கு ரொம்ப குறைவான ஆதரவை மட்டுமே பெற்ற கட்சி கூட அதிகாரத்தை பெற்றுவிட முடியும். தேசம் அல்லது மாகாணம் முழுவதையும் எடுத்துக்கொண்டால் அவற்றிலே ஒவ்வொரு கட்சிக்கும் உள்ள ஆதரவுக்கும் மத்திய மாகாண சட்டசபைகளில் அந்த கட்சி ஒவ்வொன்றும் ஜெயிக்கிற சீட்டுக்கும் ப்ரொபோர்ஷன், விகிதாச்சாரம் ஒத்துப்போகாமலேயே இருப்பதற்கு இடம் இருக்கிறது. இது எப்படி ஜனநாயகம்? இந்த அம்சத்தை கவனித்துதான் ஒரு ஓட்டர் தன் ஆதரவை பெற்ற ஒரே ஒரு அபேட்சகருக்கு மட்டும் ஓட்டு போடுவது என்றில்லாமல் ரொம்பவும் ஆதரவு பெற்றவரின் பேரில் ஆரம்பித்து மற்றவர்கள் பேரையும் தன் ப்ரிஃபரன்ஸின் படி வரிசை கிரமமாக குறிப்பிடலாம் என்றும், அதிலே முதல் ப்ரிஃபரன்ஸுக்கு இத்தனை மார்க், அடுத்ததுகளுக்கு இத்தனை என்று வைத்து தேர்ந்தெடுக்கிற ஒரு முறையும் இருக்கிறது. இதை ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன், விகிதாச்சார பிரதிநிதித்துவம் என்கிறார்கள். ஆனால் இது கவுன்சில்கள், அதாவது மேல் சபைகள் மாறி சின்ன அளவில் தான் முடியும். ஊர் சபை, மாகாண மத்திய சட்டசபைகளின் ஜெனரல் எலெக்ஷனில் முடியாது என்று சொல்கிறார்கள். நடைமுறைக்கு சிரமமானது என்கிறார்கள். அவர்கள் சொல்வது வாஸ்தவமாகவும் இருக்கலாம். சர்வஜனங்களும் கலந்து கொள்ள செய்யும் தேர்தல் என்ற ஒரு காரணத்தால் மட்டும் நாட்டின் உண்மையான ஜனநாயகம் ஏற்பட்டு விட்டது என்று சொல்லிவிட முடியாது என்பதற்காகத்தான் இந்த விகிதாச்சார கணக்கெல்லாம் சொல்கிறேன். உண்மை ஜனநாயகமாக இன்றி போலி ஜனநாயகம் பகட்டு செய்து கொண்டு உண்மை போல தோன்றும் இதிலே இடமிருக்கிறது என்று காட்ட வந்தேன். பக்குவம் செய்தபின் பொறுப்பு தருக. எந்த கட்சியின் கையிலே அதிக பணம் இருக்கிறதோ பொய்யையோ மெய்யையோ பெருசுபடுத்தி பிரச்சாரம் செய்து
ஜனங்களின் மனசை வசியப்படுத்தும் பிரபல பத்திரிகைகள் இருக்கின்றனவோ, பேச்சாளர்கள் என்கப்பட்டவர்கள் இருக்கிறார்களோ, எந்த கட்சியிடம் குழந்தை பிராயத்திலேயே மனசில் கல்வி என்ற அமிர்தத்துக்கு பதில் அரசியல் விஷத்தை ஏற்றிவிடுகிற வித்தியாசாலைகளில் அதிக ஆதிக்கம் இருக்கோ, அதுவே கிரமமற்ற வழிகளால் தன்னை பெரிய கட்சியாக மாற்றிக்கொள்ள நிறைய இடம் இருக்கும்போது ஜனநாயகம் என்பதும் வெறும் போலியாகவே ஆகிவிடக்கூடும். அந்த ஸ்திதிக்கு தான் நாம் போகிறோமோ, அந்த ஸ்திதிக்கு தான் நம்மை கொண்டு வந்து விட்டு கொண்டிருக்கிறார்களோ என்று தோன்றுகிறது. நல்ல எண்ணத்தில் தான் இப்படி செய்ய முனைந்திருக்கிறார்கள் என்றே வைத்துக் கொள்வோம். ஆனால் நல்ல எண்ணம் என்பது யுக்தமான நடைமுறைக்கு ஒத்துவராது என்றால் அதனால் என்ன பிரயோஜனம்? நல்ல எண்ணம் கொண்டவர்களானாலும் அவர்களுக்காகவே தாங்கள் செய்வதன் விளைவுகள் புரியாமல் போனாலும், இப்பொழுது பல அறிவாளிகள், அரசியல் நிர்ணய சபை அக்ராசனரும் கூட நடைமுறையில் இது இப்படியான தவறான விளைவுகள் ஏற்படுத்தக்கூடும் என்று எடுத்துக்காட்டிய பிறகும் காதிலே போட்டுக்கொள்ள மாட்டோம் என்றால் என்ன பண்ணுவது? ஒரு வியாதிக்காரனை நன்றாக தேற்றிவிட்டு அப்புறம்தான் அவனிடம் வீட்டு பொறுப்பை தரலாம். ஒரு குழந்தையை அறிவு, மனஸ், தேகபலம் எல்லாவற்றிலும் நன்றாக வளர்த்து அப்புறம்தான் அவனிடம் பொறுப்பு தரலாம். பிரியம் இருக்கிறது என்பதற்காக ஒரு நோயாளியிடமோ குழந்தையிடமோ வீட்டு பொறுப்புகளை கொடுப்பார்களா? சாப்பாட்டு விஷயம் கூட இப்படித்தான். நோயாளியிடம் பிரியம், குழந்தையிடம் பிரியம் என்பதற்காக அடை, தோசை, பக்ஷன் என்று திணிப்பார்களா? நம்முடைய பொது ஜனங்களில் பெருவாரியானவர்கள் அரசியல் ஞானத்தில் குழந்தைகளின் ஸ்தானத்தில் இருப்பவர்கள். வெள்ளைக்கார ஆட்சி அறிவு ரீதியில் அவர்களை பலகீனர்களாக, நோயாளிகள் மாதிரி ஆக்கி வைத்திருக்கிறது. இந்த ஸ்திதியில் அவர்களுக்கு தேச நிர்வாகத்தின் பொறுப்பு தருவோம், ஜனநாயக விருந்தை வாயாலும் மூக்காலும் திணிப்போம் என்றால் என்ன பண்ணுவது? முதலில் அவர்களை அறிவு ரீதியில் ஆரோக்கியசாலிகளாகவும் குழந்தைத்தனம் விலகி பக்வஸ்திதி பெற்றவர்களாகவும் உருவாக்க வேண்டியதே சுதந்திர இந்தியாவின் தலைவர்களுடைய கடமை. சில ஆண்டுகளில் இம்மாதிரி நம் மக்களின் அறிவு நிலையை மேம்படுத்திய பின்னர் தான் இப்பொழுது வகுக்கப்படுவது போன்ற சர்வஜன ஓட்டெடுப்பு முறையை பற்றி சிந்தனை செய்யலாம் என்றே தோன்றுகிறது. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாதனம் மகாபரிவாதனம் மகாபரிவாதனம்.